கோயிலுக்கு பண்ற தர்மம் கூட இல்லை, சாமிக்கு பண்றது 10 ஏழைகளுக்கு பண்றது. எல்லா தெய்வமும் ஒண்ணுதான் அப்படிமே. நான் அவைத்தலைவர் நம்முடைய கணபதி வந்திருக்காங்க. அதோட அவருடன் அவருடைய தொண்டர்கள் அனைவரும் வந்திருக்காங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா இது எதுக்காக கொடுக்குறாங்கன்னா, இன்னைக்கு நம்முடைய தேமுதிகவோட கட்சி தலைவர் அவரோட பிறந்த நாளுக்காக இந்த உணவை கொடுக்குறாங்க. அவர் இறந்துட்டாரு, இருந்தாலும் அவருடைய திட்டங்களும் அவருடைய செயல்களும் அதை பாதுகாக்கும் மனமாக அவருடைய தோழர்கள் அனைவரும் வந்திருக்காங்க. அதனால இன்னைக்கு பிறந்த நாள் கொண்டாடும் விஜயகாந்த் சாரோட ஆத்மா நித்தியிலை பற்றி அடையும்படியாகவும் அவரை நினைவு கூறும் இந்த பிறந்த நாளிலே அவர் இறந்தாலும் அவர் உயிருடன் இருப்பது போல் இந்த பிறந்த நாள் காணும். அவருடைய தொண்டர்கள் அனைவரையும் நான் நமது இல்லத்தின் சார்பாகவும் நமது இன்னைக்கு பிறந்த நாள் காணும் விஜயகாந்த் அவருடைய ஆத்மா இந்த தொண்டர்களை சுற்றிலும் இருக்கவும், வருகிற தேர்தலிலே இந்த கட்சி ஜெயித்து மக்களுக்கு நல்லது செய்யும்படியாகவும் வந்திருக்கிற அனைவருக்கும் எந்தவித நோய் நொடிகள் எதுவும் இல்லாமல் இருக்க வேண்டும் என்று நாம் அனைவரும் அமைப்பு சார்பாக இந்த தொண்டு இல்லத்தில் அன்னதானம். அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்திலிருந்து புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்கள் பிறந்த நாளுக்கு வருஷம் நாங்கள் இந்த சகோதரர் வாழ்வு பணி இல்லை மணல் ஞாபகத்துக்கு நாங்கள் சுமார் ஒரு 15 ஆண்டு காலமாக பண்ணிகிட்ருக்கோம். எங்களுக்கு கடைசி வரைக்கும் நாங்கள் பண்ணணுன்ற எண்ணத்தில் தலைவர் மறைஞ்சாலும் அவர் மறைவு இருந்தாலும் நாங்கள் கண்டினியூ இதை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறோம். இன்னமும் பண்ணிகிட்டே இருப்போம். உங்களை போலவே எல்லாரும் செய்கிறாங்களா? நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. இப்போ ஒவ்வொருத்தங்களும் பார்த்தா எங்கள் கட்சியிலேயே பிறந்த நாளுக்கு அதுக்கப்புறம் நினைவு நாளுக்கு பண்ணுறாங்க. நினச்ச நேரத்தில் அவங்க பிறந்த நாளுக்கு கட்சிக்காரே இங்கே செஞ்சுட்டு இருக்கிறாங்க. எப்போ வேணாலும் எல்லாமே வரலாம், யார் வேணாலும் வரலாம். இது காப்பகம் தானே, மணநிலை காப்பகம் தானேங்க. அதனால் யார் வந்தாலும் ஒரு மதிய உணவோ காலை டிஃபனோ அவங்க கல்யாண நாள் கல்யாண நாள் மற்றும் பிறந்த நாளுக்கு எல்லாருமே செய்கிறாங்க. விருப்பப்பட்டவங்க செய்கிறாங்க. தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய தலைமையினுடைய அனுமதியில் செய்கிறீங்களா? தலைமை அறிவுறுத்தி அவங்களுடைய நிதியில் செய்கிறீங்களா? உங்களுடைய சொந்த படத்தில் செய்கிறீங்களா? இது பார்த்தீங்கன்னா, அதாவது புரட்சி கலைஞர் கேப்டன் ஈன்றது செய்வோம் இல்லாதவருக்கே என்ற மனநிலை அவருடைய கொள்கை. அந்த கொள்கை அடிப்படையில் தலைமை கழகத்துக்கு எங்களுக்கு அறிவுறுத்தல் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இல்லாதவங்களுக்கு நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி எங்கள் மாவட்ட கழக செயலாளர் வெங்கடேசன் அவர்களும் எங்களுக்கு சொல்லுவார், இதை மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. அதனுடைய அடிப்படையில் நாங்கள் இந்த மாதிரி சொந்த காசில் தான் நாங்கள் அவங்களும் தேமுதிகவினுடைய விழுப்புரம் மாவட்ட அவைத்தலைவர் என்ற பொறுப்பில் நீங்கள் பண்ணிட்டு. ஆமாம், அவைத்தலைவர் என்ற பொறுப்பில் தான் நாங்கள் பண்ணுறோம். கடந்த எத்தனை வருஷமாக செய்வீங்க? நான் ஒரு 15 ஆண்டு காலமாக பண்ணிட்டு தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கிறோம், செய்வோம். இப்போ இந்த இது பார்த்தீங்கன்னா பிறந்த நாளுக்கு ஆகஸ்ட் 25 15 வருஷமாக ரிசர்வ்லேயே இருக்குது. மாற்றி கொடுக்க மாட்டாங்க. இது இப்போ சில இடைநேரங்களில் யாரோ கல்யாணத்துக்கு கூட சில பேர் கேட்டுருக்காங்க. அது கூட மாற்றி கொடுக்காம என்கிட்ட அவர் ஒத்துக்கிட்டா தர அப்படின்ற மாதிரி அவங்க என்ன ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காங்க. ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வருஷமும் ஆகஸ்ட் 25ஆம் தேதி உங்களுக்காக இந்த இல்லத்தில் ஒதுக்கப்பட்ட கேப்டன் பிறந்த நாளுக்காக அது ஒதுக்கப்பட்டு ரிசர்வ் பண்ணியாச்சு. இது முடிஞ்ச வரைக்கும் நம்ம கடைசி வரைக்கும் இதை கண்டினியூ பண்ணி செஞ்சுட்டு தான் இருக்கோம்.
ஒவ்வொரு வருஷம். விழுப்புரம் மாவட்டத்தில் இது போன்ற எல்லாரும் செய்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல? ஆமாம், நிறைய பேர் செஞ்சுட்டு தான் இருக்காங்க. இது கூட பார்த்தீங்கன்னா நம்ம மதிய அளவில் ஏற்பாடு பண்ணி ஹெச்ஆர்சியில் வந்து சாப்பாடு போட்டு தான் பண்ணுறோம். இப்போ தொகுதி முறுக்க வந்து நாங்கள் எல்லாத்தையும் இப்போ இது முருகும் இன்னும் காலையிலேயும் செஞ்சுருக்கிறோம், இது முருகும் செய்ய போகிறோம். தேமுதிக சார்பாக மட்டும் தான் செய்யறீங்களா இல்லை பொதுமக்களும் இதில் இன்வால்வ் ஆகலாம்னு இருக்குது? பொதுமக்கள் இன்வால்வ் ஆகலாம். கேப்டன் வந்து பொதுவானவர். பொதுவானவர் அவர் வந்து கேப்டன் வந்து பொதுவானவர். பொதுமக்களும் இதில் வந்து இன்வால்வ் ஆகலாம். மக்களுக்காக தானே, மக்களே தானே வாழ்ந்துருக்காரு அவர். அதனால அவருடைய பிறந்த நாளில் வந்து தேமுதிக போலவே மற்ற தொண்டு நிறுவனங்களும் மற்ற அமைப்புகளும் இந்த பிறந்த நாளை வந்து சிறப்பாக கொண்டாடி எதிர்பார்க்குறோம். ஆமாம் ஆமாம், செய்யலாம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். தலைவர் கேப்டன் அவர்களின் 73வது பிறந்த நாள் வானூர் ஒன்றிய கழகத்தின் சார்பாக மிக சிறப்பான முறையிலே மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மனநலம் குன்றிய குடும்பத்திலிருந்து தனியாக வந்து பண்ணவங்களுக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இந்த இடத்துல வந்து ஒரு சகோதரத்தோட பயணிக்கிறாங்கல்லாம் அவங்களுக்கு வந்து வருடந்தோறும் அவங்களுக்கு மதிய உணவு தலைவர் கேப்டன் அவர்களின் பிறந்த நாளுக்கு ஆண்டுதோறும் வழங்கி கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட அவைத்தலைவர் அண்ணன் PM கணபதி அவர்களும் ஒன்றிய செயலாளர் அண்ணன் மதியழகன் அவரின் அறிவுறுத்தலின்படி வந்திருக்கின்ற ஒன்றிய துணை செயலாளர் அகத்தியன் அவர்களும் மாவட்ட விவசாய அணி துணை செயலாளர் அண்ணன் செல்வம் அவர்களும் மற்றும் கழக நிர்வாகிகள் அனைவரும் வந்து கலந்து சிறப்பான முறையில் இந்த இயன்றதை செய்வோம் இல்லாதவருக்கு என்ற தலைவர்களுடைய தாரக மந்திரத்தின் அடிப்படையில் அவர்களுக்கு மதிய உணவு வழங்கப்பட்டது. தொடர்ந்து வழங்குவோம். நன்றி. வாழ்க கேப்டன், வளர்க தேசிய முற்போக்கு திராவிட கழகம், தமிழன் என்று சொல்லடா தனி நிமிர்ந்து நில்லடா என்ற வரிகளுக்கு சொந்தமான அன்பு தலைவர் பத்மபூஷன் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் பிறந்த நாளை கொண்டாடும் வகையில் இன்று நமது பூத்துறை கிராமத்தை ஒட்டியுள்ள மங்களாமேடு சகோதர வாழ்வு பணி இல்லம் என்ற இந்த இடத்தில் நமது மாவட்ட அவைத்தலைவர் அன்புக்குரிய PM கணபதி அவர்களின் முன்னிலையில் நமது ஒன்றிய செயலாளர் அன்பு அண்ணன் S மதியழகன் அவர்களுடைய வழிகாட்டுதலின்படியிலும் நமது ஒன்றியத்தின் கழகத்தின் சார்பு அணி நிர்வாகிகள், தொண்டர்கள், தோழர்கள் அனைவரின் ஒத்துழைப்புடன் இந்த அன்னதான நிகழ்வு நடைபெறுகிறது. இயன்றதை செய்வோம் இல்லாதவர்க்கே என்கின்ற கேப்டனின் வழிகளில் நடக்கும் அனைத்து கேப்டனின் உண்மை தொண்டன் அனைவருடைய செயல்பாடுகளும் இன்று அனைத்து ஒன்றியங்களிலும் கிளைகளிலும் எல்லா இடங்களிலும் நடந்து கொண்டிருக்கிறது. இன்று மட்டுமல்லாமல் ஒரு தொண்டனுடைய வாழ்நாள் முழுவதும் இந்த அன்னதானம் இன்றதை செய்யும் இல்லாதவர்க்கு என்கின்ற கேப்டனுடைய அந்த ஒரு கொள்கை ஒவ்வொரு தொண்டனுடைய வாழ்நாள் முழுவதும் நடைபெற்று கொண்டு இருக்கும் என்பதை இந்த ஒரு நிகழ்வின் மூலமாக நான் தெரிவித்துக் கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி. கேப்டன்.